தெரியல. தேவையில்லாமல் உரண்டி இருப்பானுங்க. வாங்க நம்ம போயிடலாம். எதுக்காகடி இப்படி பேசுகிறேன்? சக்தி அந்த தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் சிவா அப்படி கிடையாது. ரொம்ப நல்ல டைப். பார்த்து பார்த்து ரொம்ப தான் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. சரியில்லை. சக்தியாக இருந்தாலும் சிவா இருந்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இது எப்படி நீ இவர் தான் சிவா இவர் தான் சக்தின்னு கண்டுபிடிப்ப? சொல்லு 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 சொல்லு. சக்தி எந்த இந்நேரம் நம்ம எங்கே இருந்து வர்றோமோ அந்த தூரத்திலே அவர் கண்டுபிடிச்சி நம்ம பேரை சொல்லி வம்பெழுத்திருப்பார். சிவாவா இருந்தால் நம்ம வந்தால் கூட கண்டுக்க மாட்டார். இப்போ எப்படி நிற்கிறாரு அந்த மாதிரி தான். ஓஹோ, மாடுலேஷனா? சரி சரி. ஆமாம் ஆமாம், வா. செல்வண்ணா, என்னாச்சு? என்னடா வினிதா வாய்ஸ் கேக்குது? சொல்லுமா, ஏமா? இல்லைண்ணா, சும்மா தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நல்லா இருக்கீங்களா? சிவா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இவன் எங்கடா இங்க? கோயில் தானடா, வராம இருப்பாங்களாடா? ரொம்ப நல்லா இருப்போம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. நாங்களும் நல்லா இருக்கோங்க. சிவா, என்னமோ தெரியலக்கா, இந்த சிவாவை பார்த்தா மட்டும் நீ பண்ணுறதே எனக்கு பிடிக்கல. சும்மா ஓடி போகலாம். வரேன் சிவா, வரேண்ணா. சரிம்மா. சிவா, உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் பேச முடியல சிவா. என் உள் மனசு உங்களை பற்றி தான் நினைக்கிதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? எவ்வளோ வருட காதல் தெரியுமா சிவா? ஆனால் உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. புரியுதா புரியுற மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல சிவா. லவ்யூ தெரியுமா? உங்களை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் சிவா தெரியும். நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது சிவா. எப்படியாவது உங்கள் வீட்டில் எப்படியாவது நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. நீ என்ன மனசுல நினைக்கிறேங்கிறது எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா வினி, என்னால உன்கிட்ட எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியல. வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வினி. நீயும் மனசுக்குள்ள நினைக்கிறதா நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் வினி. நீ இல்லாத வாழ்க்கையினாலையும் நினச்சி பார்க்க முடியாது. என்ன இது? அங்கே போய் என்னதான் பண்ணுறது தெரியல. கோவிலுக்குள்ளார நின்றுட்டு அப்பா மட்டும் பார்த்தாரு, 2 பேர்த்த தோழி உரிச்சு விட்டுருவாரு. இவனால நானும் சேர்ந்து அடி வாங்கணும் போல இருக்கு. டேய் செல்வம், கூப்பிடு. என்னடி என்ன? டே செல்வமா, கொன்னே போடுவேன். உங்க அக்காவே உன்னோட வயசுல பெரியவ, அவளே நான் கூப்பிட்றேன். நீ நடி டே செல்வம் சொல்ற? அவ கூப்பிட்டா நானும் கூப்பிடணும்னு அவசியம் எனக்கு இல்லடா. சரியா? நீ என்னை விட 2-3 வயசு தானே பெரியவன். எங்கள் அக்கா விட 1 வயசு பெரியவனா இருப்பியா? அவ்வளோதானே. என்னமோ ரொம்ப தான் பேசுகிற. பேப்ப என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏதாவது பேசுனேன் மூஞ்சில குத்திடும். ஆமாம்மா, நான் நீ குத்துனோன்னு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இன்னும் லூசாடி. முதல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தேவையில்லாம எங்கள் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாரு? என் ஃப்ரெண்டு மட்டும் தான் உங்க அக்கா கிட்ட பேசுறான். உங்க அக்காவும் தாண்டி கண் பார்வையிலேயே என் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. அதை கேள்வி ஃபர்ஸ்ட். எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு சக்தியை பார்த்தாலே பயமாக இருக்கு. இதில் சிவாவும் சேர்த்துட்டு ஐயோ ரொம்ப பயம்தான்ப்பா. கண்டிப்பாக எங்கள் அக்காவை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அக்காவே ஒத்துக்கிட்டாலும் அப்பாவே ஒத்துக்கிட்டாலும் நான் எப்படி நாட்டை களைச்சி விட்டுன்னு பார்த்தேன். காதலை பற்றி என்னடி தெரியும் உனக்கு? நீ யாரையா லவ் பண்ணிருக்கியோ? லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த முண்டத்துக்கு தான் ஒன்றும் புரியல. இது முண்டமா? என்னடி லவ் பண்ணுற பையன் இப்படிலாம் பேசுகிற? அந்த முண்டத்துக்கு அந்த முண்டத்தை தான் திட்டுறேங்கிற அறிவு அதுக்கே தெரியாது. என்ன பண்ணுறது? நானும் எங்கள் அக்காவுக்கு முன்னாடி இருந்தே அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுமா? அவனு இந்த ஊருக்காரன் தான். அவ்வளோ பெரிய கேனை யாருடி? அதுவா, ஒரு சின்ன இது சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்சவங்க தான், ரொம்ப க்ளோஸ் தான். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தலை வருவீங்களே, அப்போ கண்ணாடியில் பாருங்கள். அதேமாதிரி ஏதாவது தண்ணி பானை எதாவது இருந்தால் போய் அதுக்குள்ளே பாருங்கள். நான் லவ் பண்ணுறவன் தெரியுமா? அந்த கேனை யாருன்னு நீங்களே சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்க. இது தண்ணி பானைக்குள்ளையா? என்னத்த சொல்ற இவ? சரி, நான் போய் பார்த்துட்டு சொல்றேன். ஆனால் சரியான டியூப்லைட் தெரியுமா? இது டியூப்லைட்டா? இல்லை, வீட்டில் டியூப்லைட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சரி வரேன் முண்டோம், பாய். ஒழுங்கா பேசலட்டி பாரு. போடா நீ வேஸ்ட் ஃபெல். அக்கா நம்ம போகணும்க்கா. அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. வா போகலாம். அவ்வளோ மிஸ்டர் சிவாமாமா, வழி விடுறீங்களா? சரிங்க குழந்தையா, பார்த்து பத்திரமா அக்காவை கூப்பிட்டு போங்க. எத்தனை நாளைக்கு தான் கற்பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள் என்று புரியவில்லை. இருவரும் நோக்குகிறீர்கள், ஆனால் ஒன்றும் கூறவில்லை. என்னவோ பொங்கல். அம்மா தாயே, உன் தமிழ நான் தலைவனுங்கிற, தயவு செய்து கிளம்பி இடத்து காலி பண்ணு. பார்த்து போயிட்டு வா, உனக்காக இப்போ நான் காத்துட்டு இருக்கேன். சரிங்க, சரி. அப்பா டே மச்சி, இவனுக்கு இவ்வளோ பார்த்தா காது கேட்கவே கேட்காது. டே மச்சி, எனக்கு ஒரு சந்தேகம்டா.
ரெண்டு பேருமே இது வரைக்கும் நீ லவ் பண்ணுறதா அவளோ லவ் பண்ணுறதா நீயும் சொன்னதில்லை. சின்ன வயசுலேருந்து உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தெரியும். அப்படி இருந்து எப்படிரா? அவளும் சொல்லிக்கல, நானும் சொல்லிக்கல. ஆனால் எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அதிகமாக பேசிக்க மாட்டோம். கண் பார்வையிலே எங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே பேசிக்குவோம்டா. ஆனால் இப்படி ஒரு லவ் நான் கதையில் தான்டா கேட்டிருக்கேன். சந்தோஷம்டா, நல்லா இருந்தா சரி. ஆமாம், என் கொழுந்தியாஸ் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா? அவளோ யாரையோ லவ் பண்ணுறான்னா அந்த முண்டத்துக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு வேற திட்டிட்டு போறாடா. எந்த பையன் தெரில, நம்ம ஊருக்கார பையனாமா. எவனா கல்யாணம் பண்ணுறானோ அவன் செத்தான்டா. நீயாவது பரவாயில்ல மச்சி, அந்த பொண்ணு ரொம்ப அமைதி வினிதா. ஆனால் இவருக்கா பாரு, எம்மா கையில் ஒரு போடு போட்டானா தாங்கவே முடியாதுடா. கையிலுக்கு என்னடா ரொம்ப தைரியமான பொண்ணுடாவ. தைரியமான பொண்ணு தான்டா, ஆனால் ரொம்ப தைரியம்டா. வேற என்ன சொன்னான்? அவ என்ன தெரியுமா சொன்னா? நான் லவ் பண்ணுற பையன் இந்த ஊருன்னு தான் சொன்னான். கண்ணாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் வீட்டில் போய் முன்னாடி நிற்கிறீங்களே அப்படின்னா. ரெண்டாவது தண்ணி பானையில் போய் பாருங்க, அவங்க யாரும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலான்னு சொன்னாடா. என்னடா சொல்கிற? இதே கிறுக்கா? உனக்கு இன்னுமாடா புரியலை? என்னடா சொல்ல வர? எனக்கு இருக்குங்கிற எனக்கு என்னடா புரியணும்? சரி, கண்ணாடி முன்னாடி போய் நீ தலை வரனா யார் மூஞ்சி தெரியும்? இது என்ன சந்தேகம்? என் மூஞ்சி தான். தண்ணி பானையில் போய் உன் மூஞ்ச பார்த்தா யார் மூஞ்சி தெரியும்? நான் மூஞ்சி தாண்டா. இதே ஏன்டா என்கிட்ட கேட்குற? இதே கேள்விக்கு தாண்டா அவள் பதில் சொல்லியிருப்பான் கிறுக்கா. டே அப்படின்னா அவள் சொன்னது என்னைவா? கையில் லவ் பண்ணுறது என்னைவாடா? ஆமாண்டா மச்சி, கங்கராச்சுலேஷன். அந்த பாக்கியவான் நீ தாண்டா. என்னடா சொல்கிற? அந்த பாக்கியவான் நானா? அட பாவி. எப்படியா நான் ரெண்டு பேரும் அக்காவையும் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகி ஒரே வீட்டில் இருக்கும் மச்சி. ஜாலி இல்லை? டே, உன்னை லவ் பண்ணுற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன லவ் பண்ணுறவோ பஜாரிடா. டே, என்னடா பேசுற நீ? அவ எப்படா என்ன? அதை நீ அவகிட்ட தான் கேட்கணும். நோ, முடியாதுடா, முடியாது. இட்ஸ் ஆல் ஃபேட் மச்சி. நோ மச்சி, நோ. வினிதா என்கிட்ட வர வர எதுவுமே சொல்றது இல்லைல்ல. எப்படியோ எங்கேயோ ஒரு விஷயம் கேள்விப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ, இவளுக்கு வேற தெரிஞ்சு போச்சோ. பாருங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு பண்ற காரியத்தை. அவ சொல்லினா நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லடி. நான் என்னக்கா பண்ண முடியும்? உன் ஃப்ரெண்டே உன்கிட்ட வந்துச்சு சொல்ல, நான் வந்து சொல்லி இவகிட்ட திட்டு வாங்கறதுக்கா? எதுக்கடி ரெண்டு பேரும் என்ன கலாய்க்கிறீங்க? ஆமா ஆமா, இப்பதான் கலாய்க்கிறது இவளுக்கு தெரியுது. என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா, ஆனா இப்ப பாரு வாய் வக்கனையா கேக்குது. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் அவரே என்கிட்ட எதை பத்தியுமே சொல்லவே இல்லை. சும்மா ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டா நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துருமா? ஒன்று நீ சொல்லணும், இல்லாட்டி அவனா சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா பார்த்துக்குவீங்களா? ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுவே நானாக இருந்தால் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை பெற்றிருப்பேன்டி. அதை சொல்லுக்கா ஃபஸ்ட்டு. இவெல்லாம் வேஸ்ட்டு. இதுவே நான் அக்காவாக இருந்திருந்தேன்னு வச்சுக்குவேன், இந்நேரம் 2 இல்லை 3 பெற்றிருப்பக்கா. சி, 2 பேர் வாய் மூடுங்கடி. எதை பேசணும்னு அறிவே இல்லை. எப்போ பாரு இவளுக்கு குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் பண்ணணும், இது மட்டும்தான் வேலையா? ஹலோ மேடம், நாங்கள் அப்படி சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு தான் சொல்லணும். நீ இருக்கிற ஸ்பீடை பார்த்தா ஆல்ரெடி 2 பெற்றிருப்ப போலையே. அடிச்சு என்ன பாருங்க 2 பேரும். உங்கள் 2 பேர்த்து கூட போய் குளிக்க வந்த பத்தியா? நான் போகிறேன்ப்பா, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. ஏன் நில்லுடி, நானும் வரணும். போடி, நான் போகிறேன். 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து சேருங்க. விடுடி, அவள் கிடக்கிறா, போயிட்டு போகிறான். பாத்தியாடி, உங்கள் அக்கா கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அவள் சொல்லியிருப்பான்னு நான் நினச்சேன். நான் என்ன பண்ண முடியுக்கா? அதானே, உங்கள் அக்காவுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு கூட பயம். எப்படி தான் காதல் போய் அவர்கிட்ட சொல்ல போகிறான்னு தெரியலடி. எப்படி இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். சொல்லிடுவாங்க. ஆத்துல அந்த கிளி. அக்கா அங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யாருடி? அடி ஆத்தி, இவனா? ஐயோ, சீக்கிரம் போல வாக்கா. ஏய், என்னடி பண்ணுறீங்க? சமையல் செஞ்சு பாத்திரம் கழுவ வந்திருக்கோம். ஓஹோ, மாமங்கிற மரியாதை ஏதோ கொடுக்கணும்னு உனக்கு அக்கறை இருக்காடி? யாருக்கு யாரியா மாமே? உனக்கு தாண்டி நான் மாமே. எந்த வகையில் சொந்தம்? எங்கள் அப்பா வகையில இல்லை எங்கள் அம்மா வகையிலையா? உங்கள் அக்கா வகையில். எங்கள் அக்கா வகையிலையா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத கையில். உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். என்ன, உங்கள் அக்காவும் எங்கள் அண்ணனும் சொல்லிக்கல, அவ்வளோதான். ஆத்தி, இந்த பைபிள்ளைக்கு வேற உண்மை தெரிஞ்சு போச்சே. அடியே, இவனுக்கு வேற உண்மை தெரியும் போலடி. எப்படிடி?
கண்டிப்பாக உங்கள் அண்ணனோ இல்லை எங்கள் அக்காவோ சொல்ல வாய்ப்பில்லை. எப்படியோ பைப்பில் மோப்ப பிடிச்சிட்டு வந்ததாக்கா கேட்குது. சொல்லுடி கையில். இங்கே பாரு, அதை பற்றி எனக்கு தெரியாது. உனக்கு தேவைன்னா நீ போய் அவங்ககிட்ட கேளு. ஏன் உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே? இங்கே வந்து ஏன்ட்ட காட்டி என்ன? என்ன கையில் மாமா மேலே இப்படி எரிஞ்சு விழுகிற? இங்கே பாரு, உங்கள் அண்ணனை வேணால் நான் மாமான்னு கூப்பிடுவேன், உன்னை எல்லாம் கூப்பிட முடியாது. சக்தியும் வேலையை பார்த்துட்டு போயிடு. நீ தேவையில்லாமல் வம்பளுக்குன்னா உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஓ ஐயோ வேணாம்ப்பா. ஆமாம், எங்கள் அண்ணன் பார்த்து எனக்கு பயம். போய் சொல்லுடி. இங்கே வா, வந்து ஒரு முத்தம் கொடுக்குறேன், அதையும் சேர்த்து சொல்லுவியோ? இங்கே பாரு, தேவையில்லாத வம்பளுக்காத. நான் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல செல்வம், அவரை தான் லவ் பண்ணுறேன். அதான் இவ தான் ஃப்ரீயாக இருக்கா, இவ்வளோ வேணால் கரெக்ட் பண்ணிக்கிறியா? அதுவும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் இறந்த காலத்தை பற்றி பேசாதீங்க. நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு நான் உங்க கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கு வேற ஆளை பாரு. அடியே இந்த அடி எங்கே போகிற? பைய பிள்ளைக்கு 2 பேர்த்தையும் நம்பி வந்ததுக்கு அக்காலும் தங்கச்சி என்னை தனியாக அத்து விட்டு போயிட்டாளுங்களே. இவங்கிட்ட இருந்தால் என்ன பண்ணுவானே தெரியலையே. ஏ மீனா, என்னடி பண்ணுற? இங்கே பாரு, இந்த சக்தி அந்த லிமிட்டுக்கு மேலே இரு, வராத. நான் வருவேனே. எதுக்குடா நீ வர? கொன்றுவேன், அங்கேயே இரு. இல்லை மீனால், நீ வந்து கஷ்டப்படுறல குளிக்கிறதுக்கு, அதான் முதுகு தேய்ச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு போகலான்னு வந்தேன். யோ, வீட்டில் வேற வேலை இருந்தா பாரியா, போயா. மீனால். யோ வேணாம். மீனால். ஐயோ, அவ்வளோதான். எஸ்கேப் ஐடி மீனால். என்ன இந்த தெரிச்சு விட்றாளுங்க? இவளுகளுக்கெல்லாம் யாரு நம்மளை கொண்டு அந்த பயம் இருக்கணும். டே பயபில்ல, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லடா. இங்கே வந்து பேசுடி. வேணாண்டா, பொம்பளை பிள்ளைக்கு சாபத்தை வாங்கி கட்டிக்காத. ஆமாம் ஆமாம், நீங்கள் எப்படி விட்டால் பழிச்சு போடி. இப்போ சொல்கிற கேட்டுக்கடா. ஒருத்திக்கிட்ட நீ மாட்டிட்டு அவகிட்ட தொங்கிட்டு திரியலை. என் பேர் மீனா இல்லை, அவகிட்ட லவ்வை சொல்லி சொல்லி கெஞ்சி கதறி அவள் காலில் விழுந்துதான்டா நீ கன்வென்ஸே பண்ணுவேன். வேணா பார்த்துக்க. அப்போது மதிக்கவே மாட்டா. உன்னை மிதிக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி தாண்டா உனக்கு வரணும். எங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுறதுக்கு நீ அவகிட்ட வட்டி முதலமா வாங்குவேன். எப்படி இப்போ வந்து தேவையில்லாமல் மைனர் மாதிரி எங்களை டார்ச்சர் பண்ணுறல்ல. பொம்பளை குளிக்கிறது வந்து பார்க்கறது, பொம்பளைகளை டார்ச்சர் பண்ணுறது, பொம்பளைகளை சீண்டி பார்க்கறது, இந்த வேலை வச்சுக்கிறல்ல. இருடா இரு, உனக்கு வரப்போறவ உன்னை என்னென்ன பாடுபடுத்துறான்னு மட்டும் பாரு. என்னடி சாப்பிட கொடுக்குறியா? பின்ன இவ்வளோ மணி நேரம் நான் வாழ்த்திட்டா இருந்த பாருடா, நீ பாரு, இது பழிக்குதா இல்லையா மட்டும் பாரு. இது இந்த மீன் அது சாப்பிடா. சரிதான் போடி. சிப் போடா. கிடக்குறாளு, எப்போ வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். ஏதோ காதல் அது இதுன்னா பெரிய வார்த்தை பேசுகிறீங்க. ஓகே சார், உண்மையான காதல்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? காயத்ரி. அவங்கள ரகு அப்படிங்கிறவங்க பக்கத்தில் உட்கார வைக்கணும். தான் இவர் தான் அந்த ரகு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ, நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ணா ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. போதுமாடா, உனக்கு ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தேன். அந்த பொண்ணு சொல்லிருச்சு, நான் சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, எனக்கு சீட்டை சொல்லிட்டு நான் போய் உட்காந்துக்கிறேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ. ஏய், சுனிதா யாருன்னு தெரியும்ல? அண்ணாவோட லவர். அதனால அண்ணி நம்ம 2 பேத்துக்கும் உன் பக்கத்தில் அவங்க உட்காந்தனா சேஃப்டியாக என்ன வேணும் ஏதுன்னு கேட்டு கூப்பிட்டு வாடா, சரியா? ஏன் ட்ரிபிள் சீட் இருந்தால் அதில் உட்கார வேண்டியது, நான் சிங்கிள் சீட்டில் உட்காந்துக்கிறேன். டே பக்கா, நானே 2 பேர் உட்கார மாதிரி சீட்டில் தான்டா கேட்டிருக்கேன். நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க, நாங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறோம். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும்டா. ட்ரிபிள் சீட்டில் உட்காந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு பேச முடியாமல் போயிடுச்சுன்னா. டேய், நீ எனக்கு இருக்காடா? பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை நோட் பண்ணுறதா வேலையா? 2வது யார் வேணா வரலாம் உங்கள் பக்கத்தில். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லை. வேறு லாங்குவேஜஸாக இருக்கும்ல. உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. எதுக்குடா அந்த ரிஸ்க்கு? அதனால தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அது தகுந்த மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கடா. போடா. வெல்கம் மேம். உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட் இதெல்லாமே காமிங்க மேம். அநேகமாக இவங்க தான் காயத்ரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க். சரி, ஓகே சார். இவங்க தானா? கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். ஆமாம் மேம், ப்ளீஸ் மேம். அப்படியே 2 பேரை உட்கார சீட்டை உட்கார வைங்க மேம், போதும். சரி சார், ஓகே. மேம், உங்கள் 2 பேர்த்துக்கும் சீட்டு அங்கே இருக்குது. காயத்ரி மேம், நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துக்கோங்க, லெஃப்ட் சைடில். சுனிதா மேம், நீங்கள் அதுக்கு செகண்ட் சீட்டில் லெஃப்ட் சைடில் உட்காந்துக்குங்க. எதுக்காக நாங்கள் தனியாக உட்காரணும் மேம்? லாங் ட்ராவல் எடுக்கிறோம். நாங்கள் 2 பேர் சிஸ்டர்ஸ் தான். ஸோ எங்கள் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி உட்கார வச்சிடலாம்ல மேம். ப்ளீஸ், இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும். சீட்ஸ் வந்து எப்படி வேணால் அமையும். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை மேம். நாங்கள் ஒட்டுக்காக தான் மேம் புக் பண்ணோம் மேம். ப்ளீஸ், உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க சீட்டில் உட்காருங்க மேம். எல்லாருமே வராங்க, ப்ளீஸ் எங்களுக்காக. எப்படிங்க
இதுக்காக தான் டிக்கெட் புக் பண்ணோம். அதுவும் நாங்களாக இங்கே வந்து தான் புக் பண்ணோம் டேரெக்டாக. அப்படி இருக்கும்போது ஒரே நம்பர் தான் வந்திருக்கு பாருங்கள். இது 2021. எங்களை கொண்டு போய் தனித்தனியாக பிரித்து வைக்கிறீங்களே மேம். சீட் என்ன மேம்? மேம் சாரி, இங்கே பெரிய விஐபிஸ் ஒருத்தவங்க வராங்க, அதனால் அவங்க சொல்கிற மாதிரி தான் சீட் அரேஞ்ச் பண்ண முடியும். ப்ளீஸ் மேம், என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க மேம். என்னங்க உங்களோட? சரி விடு, அவங்க தான் அப்படி சொல்கிறாங்களே, கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம மாறி உட்காந்துக்கலாம், சரியா? என்னடி இது, நம்ம சீட்டை நமக்கே தரமாட்டேங்கிறாங்க, நம்ம இதுக்காக கன்வின்சிங்கெல்லாம் போகணுமா? சரிடி, விஐபின்னு சொல்கிறாங்களே, அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களும் வேலைக்காக தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? சரி வா, எப்படி இருந்தாலும் 2 பேரும் கண்ணை மூடி தூங்க தானே போகிறோம். எங்கேருந்து தூங்கினா என்ன? வைத்தியம், 2 பேர் தனியாக போகிறோன்னு தெரியுமா தெரியாதா? அம்மா 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா உட்காந்து சேஃப்டியாக தானே வர சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம்டி, ஃப்ளைட்டில் தானே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா? யாராவது கிட்ட சொல்லி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி சீட் மாற்றி விட சொல்கிறேன். அக்கா ப்ளீஸ், நாங்கள் 2 பேர்த்துக்கும் ஒட்டுக்காக தான் வேணும். தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட தெரியாது, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் சொன்னதாக சொல்லுங்கள். அவங்களும் ஒட்டுக்க உட்காந்துக்கிட்டும், நாங்களும் ஒட்டுக்க உட்காந்துக்குவோம்லக்கா, ப்ளீஸ். சரி மேம், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ளீஸ் எனக்காக இப்போ உட்காருங்க மேம். பாருங்கள், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணிப்பேன், பார்த்துக்கோங்க. மேம் ஏன் மேம்? சார் உங்களால் எனக்கு வேலை போயிடும் போலையே. நீங்கள் உட்காருவீங்க, உங்களுக்கு எதுவும் போகாமல் நான் பார்த்துக்கிறேன். சரி சார். மேம் ப்ளீஸ் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம், நானும் உங்களை மாதிரி தானே. ஏன் மேம்? ஏய் பாவண்டி, ஏண்டி? சரி, எங்களால் உங்களுக்கு லைஃபே போயிடக்கூடாது, கேரியரும் பாதிக்கப்படக்கூடாது, நான் அமைதியாக போய் உட்காறேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மாற்றி கொடுத்துருங்க ப்ளீஸ். இவ்வளோ மணி நேரம்லாம் தெரியாத ஒரு நபர் கூட ட்ராவல் பண்ண முடியாது. உங்கள் சுச்சுவேஷன் தெரியுது மேம், சொல்கிறேன். தேங்க்யூ மேம், ஸோ ஸ்வீட் மேம். 2 பேர் உட்காருங்க, வந்ததுக்கப்புறம் நான் பேசிட்டு சொல்கிறேன் மேம். என்னமோங்க போங்க, புதுசாக சொல்கிறீங்க. ஹாய் சுனிதா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானா? நீங்கள் எங்கே இங்கே? நாங்களும் இந்தியா தான் வரோம், அதுக்காக தான். அப்போ இது ரகு நான் பார்த்தவே இல்லையா? ஆமாம், அவரே தான். இப்போ நீங்கள் ஒட்டுக்கா இருக்கிற சேரை கூட நாங்கள் தான் மாற்றிட்டோம், ஷஃபிள் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என் கூட உட்காந்துட்டு வரதுக்கு? எனக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் என் குழந்தைனாராக போகிறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக உட்காருங்க. எனக்கும் தைரியமாக இருக்கும். நாங்கள் 2 பேர் மட்டுமே போகிறோமேன்னு பயந்துட்டே வந்தேன். இப்போ நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு எதுவும் துணைக்கு வர மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம், அவர் எப்படி இருக்காரு? ஏன் நீங்கள் பேசலீங்களா? நீ பேசினேன், ஆனால் அதிகமாக யாரோ இருக்காங்க போல், யாரோ சண்டைலாம் போடுறாங்க, எங்கள் அத்தை பொண்ணு அப்படி இப்படின்லாம் சொன்னார். என்னால் அதிகமாக அவர்கிட்ட பேச முடியல. நானும் இங்கே கிளம்பி வர வேண்டியதாக இருக்கா. இனி இந்தியா ரீச் பண்ணி வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசணும். அதெல்லாம் நான் விலாவரியா அண்ணனையே சொல்கிறேன் நீ, சரிங்களா? நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்னமோங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதும். எனக்கு எதுவும் மனசு உறுத்தலாகவே இருக்குது கதிர். நீ கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க கதிர். என்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்த வேலை தானா? எது நாங்கள் பார்த்த வேலை? இது என்ன வம்பா போச்சு? நான் பாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி பேசுற? நான் தான் கேட்கணும். என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணுறியாடி? ஏய் முட்டைக்கண்ணா, ஆஃபீஸில் உன்னை ஒரு சாரின்னு மதிச்சு மரியாதை கொடுத்துட்ருக்கேன். இங்கே எல்லா இடத்துலையும் மரியாதை கொடுப்பேன் நினச்சிட்டு இருக்காது, சரியா? நீ மரியாதை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த புருஷனும் பொண்டாட்டி வந்து மரியாதையாக பேசணும்னு எதிர்பார்க்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும்டி. ஒரு பொறுக்கி, யூ உன் பக்கத்தில் தான் உட்காரணுமா? என் தலை இழுத்து. பக்கத்தில் உட்காரக்கு இப்படி யோசிச்சா என்னடி? வாழ்நாள் பூரா என் கூட தாண்டி இருக்க போற, அதுக்கு என்னடி பண்ணுவ? டி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? என்னால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன் கூடயா? அப்பா சாமி, ஒரு டைம் மிஷின் கூட யாராவது வாழ முடியுமா? எப்பப்பா நீ அப்பேற்பட்ட ஆளு. இங்க பாருங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத. ரகு சார் ரொம்ப நல்லவர் தான், கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்கும் தான் செட் ஆகும். ஆமா, நீங்க யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல சார்? நானா? இல்லையே. பொய் சொல்லாதீங்க, உங்க அண்ணன் கூட யாரையோ நீங்க லவ் பண்றீங்கன்னு சொன்னாரு, ஆனா யாருன்னு தெரியாதுன்னு தான் சொன்னாரு. எப்போ உங்ககிட்ட உங்க காதலை சொல்ல போறீங்க? இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா? இல்ல, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ஆனா வீட்டுக்கு தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன்ல அப்பப்போ பேசுவா, ஆனா நாங்க நேர்ல 2 பேரும் காமிச்சுக்க மாட்டோம். எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க தான். காவியாவை சொல்றீங்களா? ஆமா, அவளை உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஏங்க, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ரியலி? அண்ணி நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க வந்திருக்கோம், பார்த்தது இல்லையா நீங்க? ஆமா அண்ணி, ஆமா ஆமா, அவங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? சாரி, நான் மறந்தே போயிட்டேன் அண்ணி. அண்ணி அவகிட்ட சொல்லுங்க அண்ணி. அவளும் ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டில் எப்படி சொல்றதுன்னு புலம்பிட்டு இருந்தா. கடைசியில பார்த்தா நீங்க தானே அது. ஆமாங்க அண்ணி, சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க அண்ணி. காவியா உங்க ஃப்ரெண்டா இருப்பானு எனக்கு நீ வசதியா போச்சு. எதுக்கு என்ன தூது விட்டுருக்கா? இது நல்லா இருக்கே, பேசாம நான் தெரியாதுன்னே சொல்லிடுவேன். ப்ளீஸ் அண்ணி, என்ன அண்ணி? சரி சரி, நீங்க கல்யாணம் முடிஞ்சனா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஓகேவா?
ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் சீக்கிரம் படிப்பை முடிக்கணும். நீ அப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்து நீ ரகு வேற இடையில இருக்கான். உங்கள் அக்கா வேற இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போ காவியாவை கை பிடிக்கிறது? போங்க, நீ ரொம்ப போரிங். கதிர் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் நல்லதாவே நடக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். வேற என்ன நடக்கும்? சண்டை தான். என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன், கொன்ன நோண்டிடுவேண்டா. நோடுடி என் பொண்டாட்டி. புற பொறுக்கி. ரோஸ்டர்ஸ், நீ இவனை என் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பாத்தீங்களா? என்னமான உனக்கு பாவம் பண்ண? எதுக்குமா இவனை என் பக்கத்துல உட்கார வச்ச? உங்களை பக்கத்துல வந்து உட்காருதுடா. பேசாம உட்காரேண்டி. உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், அது கூட புரிஞ்சுக்க தெரியலையா? நீங்க நினைக்கிறது நடக்காது சார், பேசாம இருங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அமைதியா இருங்க. போடாங்க, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டா. பேசாம உட்காரடி கொஞ்ச நேரம். நீ பாவம்.